So the next reduction process is reduction by carbon. Carbon reducing agent யூஸ் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்பனை போட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்பன் மோனாக்சைடு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை ஹைட்ரோஜன், தென் ரிடக்ஷன் பை மெட்டல் அண்டு செல்ஃப் ரிடக்ஷன்னு ஒரு 4 மெத்தட் பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு மெத்தட்லையும் என்னென்ன மெட்டல், என்ன கண்டிஷனில் நம்ம கார்பனை யூஸ் பண்ணுறது, என்ன கண்டிஷனில் ஹைட்ரோஜன். ஆனால் ஏன் வச்சுடுங்க, ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆக்சைடாக தான் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே in this method the oxide ore of the metal is mixed with coal or coke. இவங்க யார்? தமிழில் ஒரே வேடல முடிச்சிடலாம், கரி. These two are allotropic form of carbon, allotropic form of carbon and heated strongly in a furnace, usually in a blast furnace. ஸோ ஃபர்னேஸ்லாம் வர மாறிக்கிட்டே இருக்கு. சுமல்டிங் ப்ராசஸில் அயனோட எக்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம பார்த்த ஃபர்னேஸ் சுமல்டிங் ஃபர்னேஸ், உருக்கு உலைன்னு பேர். அதே மாதிரி காப்பரோட எக்ஸ்ட்ராக்ஷனில் ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ், எதிர் வெப்ப அனல் உலை அப்படின்னு படித்தோம். ரிடக்ஷன் பை கார்பனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னேஸ் பிளாஸ்ட் ஃபர்னேஸ். இதெல்லாம் ஒன்வேர்டு கொஸ்டினில் நம்மளுக்கு நுழைச்சு கேட்டானா இப்படி தான் கேட்பான். இது ஊது உலை அப்படின்னு பேர், ஊது உலைன்னு பேர். கார்பனை இந்த மெட்டல் ஆக்சைடோட நம்ம ஆட் பண்ணால் கார்பன் இதில் உள்ள ஆக்சிஜனை கார்பன் மானாக்சைடாக லிபரேட் பண்ணிடும், மெட்டல் நம்மளுக்கு தனியாக கிடைச்சிடும். சரி, எந்தெந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் யூஸ் ஆகும், அதுக்குண்டான கண்டிஷன் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அந்த கண்டிஷன் இது. திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைடு டு தி மெட்டல்ஸ் which do not form carbide with carbon at the reduction temperature. இந்த ரிடக்ஷன் டெம்பரேச்சரில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் ஆக்சைடில் உள்ள மெட்டல் கார்பனோட சேர்ந்து கார்பைடை ஃபார்ம் பண்ணக்கூடாது. கார்பன் என்ன பண்ணணும்? மெட்டல் ஆக்சைடில் இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும். மெட்டல் என்ன பண்ணக்கூடாது? கார்பனோட சேர்ந்து கார்பைடை ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன மெட்டல்லாம் கார்பனோட கார்பைடை ஃபார்ம் பண்ணாதோ அந்த மெட்டல் ஆக்சைடை மட்டும்தான் கார்பனை யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். ஜிங்க் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடை கார்பன் யூஸ் பண்ணோம்னா தஸ் கார்பன் ரிமூவ் திஸ் ஆக்சைடு அஸ் கார்பன் மோனாக்சைடு. மெட்டாலிக் ஜிங்க் நம்மளுக்கு தனியாக கிடைச்சிடும். இதே மாதிரி ஒரு மாங்கனீஸ் ஆக்சைடு பிளஸ் கார்பன் கீஸ் எமன் கார்பன் இந்த ஆக்சிஜனை ஃபுல்லாக கார்பன் மோனாக்சைடாக லிபரேட் பண்ணிடும். 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் 4 கார்பன் 4 கார்பன் 3 மாங்கனீஸ் 3 மாங்கனீஸ் 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் 4 கார்பன் 4 கார்பன் 3 மாங்கனீஸ் 3 மாங்கனீஸ். பேலன்சிங் என்ன ஆர்டர் அப்படிங்க நான் சொல்லிட்டேன். குரோமிக் ஆக்சைடு பிளஸ் கார்பன், கார்பன் ரிமூவ் ஆல் தீஸ் ஆக்சிஜன் as கார்பன் மோனாக்சைடு, பியூர் மெட்டல் இஸ் obtained. 3 ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் 3 கார்பன் 3 கார்பன் 2 குரோமியம் 2 குரோமியம். இதே குரோமிக் ஆக்சைடு இன்னொரு இடத்துல வரும். ரிடக்ஷன் பை மெட்டல்ல இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டாக வருவாங்க. ஸோ தீஸ் 3 மெட்டல் ஆக்சைடு ஆர் ரெடியூஸ்டு இன்டு மெட்டல் பை யூசிங் கார்பன் அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்து ரிடக்ஷன் பை ஹைட்ரோஜன். அங்கே கார்பனை வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் எடுத்தோம்னா கார்பன் மோனாக்சைடு. ஹைட்ரோஜன் ஆக்சிஜனில் கம்பைன் ஆச்சுன்னா உலகத்திலேயே ஹைட்ரோஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டு தான் ஃபார்ம் பண்ணும். அது யாரே நம்மளுக்கு தெரிஞ்ச வாட்டர் H2O. இன் கேசியஸ் ஸ்டேட்டில் அவங்க போகிறாங்க, லிக்விட் ஸ்டேட்லையும் லாஸ் ஆவாங்க. சரி, எந்தெந்த மெட்டல் ஆக்சைடை ஹைட்ரோஜனை வச்சுக்கிட்டு ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன கண்டிஷன்? கார்பனில் என்ன பார்த்தோம்? மெட்டல் கார்பனோட கார்பைடை ஃபார்ம் பண்ணாதுன்னா அந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாம் கார்பனை வச்சுக்கிட்டு. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம்? திஸ் மெத்தட் கேன் பி அப்ளைடு டு தி ஆக்சைட்ஸ் ஆஃப் தி மெட்டல். ஃபெரிக் ஆக்சைடு, லெட் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, சில்வர் இதில் சேர்த்துக்கலாம், சில்வர் ஆக்சைடு. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் தேன் ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜனை விட இந்த மெட்டலுக்கு குறைந்த நேர்மின் தன்மைன்னு பேர். லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஹைட்ரோஜனை வச்சுக்கிட்டு ரெடியூஸ் பண்ண முடியும். நம்ம எக்ஸாம்பிளில் சில்வர் ஆக்சைடை கையில் எடுக்க போகிறோம். Ag2O ஆக்சிஜனுக்கு எப்போவுமே வேலன்சி 2, சில்வருக்கு 1. மெட்டல் ஆக்சைடு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஹைட்ரோஜன் கேஸை பாஸ் பண்ணோன்னு அந்த ஹைட்ரோஜன் அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு H2O வாட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிரும், லிக்விட் ஸ்டேட்டு. பியூர் சில்வர் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி அயன் ஆக்சைடு பாருங்க, Fe2
Fe3O4 ரெண்டு அயன் ஆக்சைடு உண்டு, ஒன்று Fe2O3 இன்னொன்று Fe3O4. ஹைட்ரஜன் ஆட் பண்ண உடனே ஹெச்சோட வேலை என்ன வேலை? அங்கே எப்படி கார்பன் மோனாக்சைடு கேஸாக லிபரேட் ஆச்சோ அதே மாதிரி ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலா லிபரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுங்க, 4 ஆக்சிஜன் 4H2 3 அயன். இதே ஹைட்ரோஜன் ரிடக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஒன்வேர்டு கொஸ்டின் என்ன தெரியுமா? நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு நிக்கல். இது தனியா பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டனா தனியா வரும். Can be reduced to nickel by using a mixture of hydrogen and carbon monoxide. This mixture is called water gas. நீர் வாயு அப்படிங்கிறதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல் இவங்க. So what is water gas? ரொம்ப important one word question. It is a mixture of hydrogen and carbon monoxide is called. கார்பன் மோனாக்சைடு வந்தா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன போகும்? கார்பன் டை ஆக்சைடு போகும். என்ன நடக்குது பார்க்கலாமா? NiO. ஆக்சிஜனுக்கு 2 நிக்கலுக்கு 2னா 2 கேன்சல் ஆகிடும் வேலன்சி. இவங்க தான் வாட்டர் கேஸ். ஸோ அங்கே கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணோன்னா கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு லாஸ் ஆயிரும். ஹைட்ரோஜனை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகும். கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக லிபரேட் ஆயிரும். ஹைட்ரோஜனை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வாட்டர் மாலிகுலா லிக்விட் ஸ்டேட்டில் லாஸ் ஆகும். நிக்கல் நம்மளுக்கு கிடைச்சிடும். நல்லா வச்சுக்கிட்டீங்களா? இதுதான் ரிடக்ஷன் பை ஹைட்ரோஜன்.